கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த இடத்திலே வந்து உங்களை எல்லாம் சந்தித்து தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொண்டு பின்பு அதை உங்களிடத்திலே சொல்ல ஆண்டவர் என்னை இங்கே அனுப்பி இருக்கிறார். இந்த நேரத்திலே ஆவியானவர் இங்கே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு லெட் ஜீசஸ் கிரைஸ்ட் பி லார்ட். இயேசு கிறிஸ்துவே கர்த்தர், ஜீசஸ் இஸ் லார்ட். அதுதான் இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு. இந்த வேத பகுதி எல்லாருக்கும் தெரியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5 வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை படித்தோம். இதுல கீவேர்டு முக்கியமான வசனம் என்னவென்றால் இந்த பிலிப்பியர் 2:11 பிதாவாக தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். யார்? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நாமத்தை கொடுக்கிறார். ஜீசஸ் இஸ் லார்ட். His name is high above all names. பிதாவின் வலது பாரசத்திலே இப்போது கர்த்தாதி கர்த்தராய் is reigning, is alive. அதனால முதலாவது அவரை நாம் நம்மளுடைய சிந்தையிலே கர்த்தாதி கர்த்தராய் வைக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் ஆஃப் யுவர் திங்கிங். இங்க இருந்தா எல்லாம் உருவாகுது. எல்லா சிந்தனையும், கெட்ட சிந்தனையா இருந்தாலும் நல்ல சிந்தனையா இருந்தாலும் இங்கேருந்து தான் உருவாகி அது பல பல விதமான கிரியைகளை செய்ய, சில பேர் தனியா செய்வாங்க, சில பேர் கூட்டாள செய்வாங்க. இப்படி நடந்து அதுக்கப்புறம் அது பேச்சு, சிந்தனை, பேச்சு, செயல்பாடு, 3 பாகங்கள். இந்த 3 பாகங்கள்லயும் சாத்தான் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். படிங்க சங்கீதம் 119, 113 ஒருத்தர் படிச்சீங்கன்னா அங்கே தாவீது ராஜா, அவன் ஒரு ராஜா, அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் பாருங்க, வீணான சிந்தனை எனக்கு இல்லாம நான் தேவனிடத்தில் பிரியமா இருக்கணுங்கிறான். வீண் சிந்தனைகள் எல்லாம் ஓடி போடுங்க. அல்லேலூயா. தாவீது ராஜா, அவன் ஒரு நாட்டின் ராஜா, சங்கீதக்காரன் எப்படி கேட்கிறான் பாருங்க, எனக்கு வீண் சிந்தனையே வேண்டாம், நான் வேதத்துல பிரியமா இருக்கணும். அப்ப அவனுடைய பிரைமரி கோல் என்னன்னா ஆண்டவருடைய வேதத்தை ருசிக்கணும். இந்த வீண் சிந்தனை வந்து அதை கெடுக்குது. ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டா, இதை நம்மளால முடியாது, ஆண்டவர் வந்தாதான் இந்த வீண் சிந்தையை விரட்டி அடிக்க முடியும், தேவனுடைய ஆவியானவர் வரணும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சு அவன் கேட்கிறான். வீண் சிந்தனை வேண்டாம், அதெல்லாம் விரட்டி விட்டுருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம இப்ப படிச்சோம். நம்மளுடைய சிந்தனை வீணான சிந்தனை இல்லாம இயேசுடைய சிந்தனையே நமக்கு இருக்கணும். இயேசுவின் சிந்தனை அது எப்ப பார்த்தாலும் அது அவர் மற்றவர்களுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருந்தார். மற்றவர்கள் பாரத்துக்காக, மற்றவருடைய பிரச்சனைக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். தாழ்மை உள்ளவர். பாருங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4லிருந்து 5 வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கண்டுபிடிச்சு என்ன பண்றான் பாருங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், சொல்றாரு பாருங்க, எந்த எண்ணம் வந்தாலும் வந்து தாக்கி கொண்டே இருந்தாலும் நான் அவர் என்ன பண்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ் அதை படி சிறைப்படுத்துகிறார், சப்டியூ பண்றார், அதை அப்படியே சிறைப்படுத்துறாரு, இம்ப்ரெஷன் பண்றாரு. எந்த தாட் வந்தாலும் அவரு இந்த தர்க்கங்களை எல்லாம், வேதத்துக்கு எதிராக எழும்புகிற எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்த. நீங்களும் அதே மாதிரி பண்ணணும். முதலாவது காரியம் நாம பாக்குறது என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் இன் அவர் தாட்ஸ். 2வது காரியம், அவர் லார்ட் ஆஃப் யுவர் ஹியரிங், நம்மளுடைய செவி. கர்த்தர் அவர் தான் இந்த செவி வழியா, 2 செவி வழியா எந்த காரியங்கள், எத்தனை காரியங்கள் போனாலும் அதை ஆளுகை செய்கிறது கர்த்தரா இருக்கணும். யூ ஷுட் அலோவ் ஜீசஸ் கிரைஸ்ட் டு ரூல் ஓவர் யுவர் இயர்ஸ், பிசிக்கல் இயர்ஸ், ஸ்பிரிச்சுவல் இயர்ஸா மாறணும். அந்த ஏன்னா ஒருத்தனுடைய வாயை நிரப்புகிறவரும் பரிசுத்த ஆவியானவர், அவனுக்குள்ளே பேசுகிறதற்கு அதை நிரப்புகிறதும் பரிசுத்த ஆவியானவர்,
செவிகளை திறக்கிறதும். அப்ப ரெண்டும் எவ்வளவு பாருங்க. நான் பேசுகிறேன், நான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதாக பேசுகிறேன். நீங்களும் உங்க காதை பரிசுத்த ஆவியானவர் திறக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்றது ஏசாயா 55:3 நான் படிக்கிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். எப்படி பண்ண சொல்றாரு? செவியை சாய்த்து, அன்டிவைடட் அட்டென்ஷன். ஆண்டவருக்கு நம்ம அப்படிதான் கொடுக்கணும். ரெண்டு காதையும் அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்தோம். ஜீசஸ் should be Lord of our hearing process. கேட்போம். அதனாலதான் ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ உனக்கு விசுவாசம் வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும்னா தேவனுடைய வசனத்தை நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ மூணாவது நம்ம பார்க்க போறது லார்ட் ஆஃப் அவர் சீயிங். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவே நோக்கி பாருங்க. அது பாருங்க, யோபு 31:1 யோபு சொல்றான் பாருங்க, என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் சொல்றான். என் கண்களோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன். இது ஆண்டவருக்கு சொந்தமானது. அவன் யோபு அந்த கண்களை அவனுடைய கண்களா நினைக்கல, அது ஆண்டவருடைய கண். நீ ஒவ்வொருத்தரும் இங்க உட்கார்ந்துருக்கு ஒண்ணு உன் கண்ணு கிடையாது, இது ஆண்டவருடைய கண்ணு. ஆண்டவருடைய கண்ணு அசுத்தத்தை பார்க்குமா? பார்க்குமா? நம்ம போற வழியிலே அசுத்தம் வந்தாலும் நம்ம விலகி போடுவோம். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நான் என் தேவனோடு உடன்படிக்கை பண்ணின என் கண்களின் மூலமாய் நான் மற்றொரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? சேட்டன்ஸ் லியூர், சேட்டன்ஸ் பெய்ட். இப்படிதான் வாலிபர்களை தூண்டி விட்டு வாலிபருடைய சிந்தனைகளை தவறான வழியில கொண்டு போய் அவனை அழித்து போடுறதுக்கு 24 மணி நேரமும் டிவி காட்சிகள் ஓடுது. ஜாக்கிரதையா இருங்க தேவனுடைய பிள்ளைகள். உங்க பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் வளர்க்கும் பொழுது நீங்க முதல்ல டிவி பார்க்காம இருங்க, நீங்க முதல்ல அந்த தப்பை செய்யாம இருங்க. அப்ப பிள்ளைகளும் செய்யாது. வேத வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருங்க. ஆழமாய் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வேத வார்த்தைகளை சாப்பிடுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கள். 3 வேளை சோறு கொடுத்துட்டு பெருமையா பண்ணிட்டு இருக்காதீங்க. நல்ல நல்ல உயர்ந்த சட்டைகள் வாங்கி கொடுத்து, உடுப்பு வாங்கி கொடுத்து, பைக் வாங்கி கொடுத்து, கார் வாங்கி கொடுத்து, அதெல்லாம் வேண்டானே கிடையாது. பிள்ளைகளுக்கு வேதத்தை போதிங்கள். நீ வேதத்தை மறந்தாய், அதனால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் இருக்காது. எவ்வளவு பெரிய பயங்கரமான வார்த்தை அது. நீ வேதத்தை மறந்துட்டா உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேங்கிறார். ஹல்லேலூயா. நீ பாட்டுக்கு பிள்ளைன்னு ஓடிட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. ஏமாந்து போகாது ஆண்டவர். அதே போல பாத்தீங்கன்னா God's word is radiant, பிரகாசமா இருக்கு. It gives light to your eyes. அடுத்தது 4வது Lord of your talking. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பேச்சு. நீங்க மத்தேயு 10:20 பாத்தீங்கன்னா, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார். உலகத்தின் காரியங்களை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து, தேவையில்லாத காரியங்களை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அந்த ஆண்டவர் ஜீசஸ் இஸ் லார்ட், அந்த கர்த்தரை பற்றி அல்லாமல் வேறு உலக காரியத்தையே நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம், நம்பிக்கை, இதையெல்லாம் அவரை குறித்து நாம் பேசிக்கொண்டே சிந்தித்து கொண்டே இருக்கணும். அதை எபேசியர் 4:29 படிச்சீங்கன்னா அதுல தெளிவாக, கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை? அடுத்தது 5வது லார்ட் ஆஃப் யுவர் டூயிங். நீ என்ன செய்யற அப்படிங்கிற உன் செயல்பாடுகள்ல அங்க கர்த்தர் உட்கார்ந்துருக்கணும். யுவர் டூயிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிட முடியும். எபிரேயர் 13:21 நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளையும் சீர்பொருந்தினவராய் ஆக்குவாராக. அந்த 13 சொல்றேன்னா, நற்கிரியைகளை செய்ய யாரு சீர்பொருந்தினவரா நம்மளை ஆக்குறாரு? நமக்குள்ள இருக்க கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர். நம்ம நற்கிரிகளை செய்யணும்னா நமக்குள்ள அந்த கர்த்தரை கிரியை பண்ண விடணும். நற்கிரியைகளை செய்யாதவர்கள், கர்த்தரை அந்த இடத்துல வைக்காதவங்க பலவிதமான தவறுகளுக்கு அவங்க கடந்து போகிறார்கள். அதனாலதான் ஆலயத்துக்கு வரும்பொழுது உன் நடையை காத்துக்கொள்ளணும், எல்லாரோட சிரிச்சு சமாதானமா இருக்கணும்,
அன்பான வார்த்தையை பேசணும், ஆறுதலான வார்த்தையை பேசணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டிக்கணும், ஒருத்தர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும், எப்பொழுதுமே நம்ம நல்லது செய்யணும்னே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன் அப்பதான் புறஜாதியார்கள் நம்மை பார்த்து இவன் இயேசுவின் பிள்ளை என்று அறிந்து கொள்வார்கள். நீ ஆலயத்துக்கு வர்றதுனாலயோ காணிக்கை போடுறதுனாலயோ மற்ற எந்த காரியத்தினாலையும் நீ சாட்சி உள்ள ஆளா இருக்க முடியாது. புறஜாதியார் வெளியே இருக்கிறான், அங்க நீ போற அவன்கிட்ட அன்பு செலுத்து, இயேசுவின் தாழ்மையை காண்பி, இயேசுவின் பொறுமையை காண்பி, இயேசுவின் மன்னிக்கிற குணத்தை காண்பி. அடுத்தது யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம அந்த செய்தி கேட்கிறோம், என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும்னு எல்லாம் கேட்டு போறோம். இப்ப இங்க இருக்கிற ஒன்னா கூடி இருக்கவங்க எல்லாம் தனித்தனியா வாழ போறீங்க, தனித்தனியா உங்க வீட்டுல இருக்க போறீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா யார் பார்த்துட்டு இருக்கா? அப்போ இதை கேட்டுட்டு போய் வீட்டுல நீ கோபப்படுறவனா இருந்தா கோபத்தை விட ஆரம்பிச்சின்னா ஆண்டவருக்கு சந்தோஷம். அதுதான் நீ திருவசனத்தை கேட்கிறது மாத்திரம் இல்லாம அதன்படி செய். என்னடா நேத்து வரைக்கும் இப்படி இருந்தா இன்னைக்கு நல்லவன் ஆயிட்டானே பாக்குறான், அவனே பார்த்து ஆச்சரியப்படுவான், ஏன்னா அவன் இயேசுவின் பிள்ளை. நமக்குள்ளது இயேசு வெளிப்படணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட் இஸ் நாட் அ பாசிவ் திங், இட் இஸ் ஆக்டிவ். அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம செயல்படணும், எல்லாம் செயல்படணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். அடுத்தது கடைசியா 6வது லார்ட் ஆஃப் யுவர் கோயிங் படிங்க. கொலோசியர் 2:6 அதை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை இந்த உலகத்துல எப்படி ஜீவிக்கணும்னா, எப்படி நாம நடக்கணும்னா அவருக்குள் வேர் கொண்டவர்களா இருக்கணும், அந்த வார்த்தையின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கணும். வேற எதுவும் நமக்கு அஸ்திபாரம் கிடையாது, அவருடைய வார்த்தை தான் அஸ்திபாரம். ஆகையே நாம் அதை குறித்து நாம் தெளிவாய் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வாழ்க்கையை அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, உலகத்துல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறாங்க. சமாதானத்துக்காக தேடி கேளிக்கை விடுதிகளுக்கும் விபச்சார விடுதிக்கும் மதுபானம் விற்கிற இடங்களுக்கும் சூதாட்டம் பண்ணுகிற இடங்களுக்கும் பலவிதமான போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஜனங்கள் போய் சமாதானத்தை தேடி அலைங்கிறாங்க. அது போகக்கூடாத இடம். ஆனா நீங்க யாரோட நடக்கணும்னா, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அந்த இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்காரு, அவருக்குள்ளே நீ நடக்கணும். யூ ஷுட் வாக் இன் ஹிம். பைபிள்ல தெளிவா சொல்லி, if you walk along with Jesus Christ, no force on earth can overcome you. இந்த உலகத்தில் உள்ள எந்த அதிகாரம், எந்த ஒரு மேட்டுமையான காரியங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அது ரொம்ப தெளிவா நீங்க தெரிஞ்சிருக்கணும். நீதிமொழிகள் 4:26 உன் கால் நடைகளை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலை பெறப்பட்டிருப்பதாக. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கால் நடைகளை சீர்தூக்கிப்பார், வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாத, உன் காலை தீமைக்கு விலக்கு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ சங்கீதம் 119, 105 சங்கீதக்காரன் இப்படி பாடி இருக்கிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், lamp to my feet and light to my path. என்னுடைய கால்களுக்கு அது தீபமா இருக்கு. அந்த வசனம் தான் நம்ம பிடிச்சுக்கணும். பாருங்க, ரோமர் 8:14 அழகா சொல்லப்பட்டிருக்கு, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் என்ன ஆண்டவருக்கு மகனும் குமாரத்தியுமா மாறிடுறாங்க. ரோமர் 8:14. ஆனால் ரோமர் 8:13 நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின்படி நீங்கள் நடந்தால் சாவீர்கள், ஆவியினாலே அதன் கிரியைகளை நீங்கள் அழித்தால் பிழைப்பீர்கள். எவ்வளவு அழகா தெளிவா சொல்லியிருக்காரு. ஆக தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஆவியானவர் நம்மளோடு தெளிவாய் பேசியிருக்கிறார். நம்முடைய சிந்தையிலே அவர் கர்த்தராய் வைத்திருக்க வேண்டும். அவர் நம்முடைய செவியிலே அவரை நாம் கர்த்தராய் வைத்திருக்க வேண்டும். பார்வையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய கிரியைகளிலே, நம்மளுடைய நடக்கையிலே, எல்லா பகுதியிலும் இந்த ஆண்டவரை நீங்கள் கர்த்தாதி கர்த்தராக வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தினால், வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 அவர் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் கூட. இங்க ரிவார்டு, பலன்னா ரிவார்டு, இட்டர்னல் ரிவார்டு. நாம் ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க முடியும். அதன்படி நடக்கலைன்னா அநேக பேர் அந்த பலனை அனுபவிக்க முடியாது. இந்த பூலோகத்திலே உங்களுடைய சந்ததிகளும் நீங்களும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க இந்த நாட்களிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவுக்கே நீங்கள் முதலிடம் கொடுங்கள். உங்களுடைய சிந்தனை, உங்கள் பேச்சு, உங்கள் செயல், இந்த 3 பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை போல இருக்கணும். கர்த்தர் அப்பொழுது உங்களை வாளாக்காமல் தலையாய் வைப்பார். இழந்து போனதை எல்லாம் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள அந்த தேவன் ஆவலாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.